ஹியர் டாலர் டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று a = 2, தென் a = 3, தென் a = 7. ஓகே, ஸோ இந்த 3க்குமே நான் எந்த டிலேஸுமே கொடுக்கல. ஸோ தே ஆல் ரன் இன் த 0 சிமுலேஷன் டைம். அதே மாதிரி டாலர் டிஸ்பிளேங்கிறத நான் a = 2க்கு அப்புறம் கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் சிமுலேஷன் இங்கே 2க்கு அப்புறம் என்ன வருதுங்கிறத பாருங்கள். ஸோ கிளியராக தெரியுதா? டாலர் டிஸ்பிளே ஆஃப் a இஸ் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் சிமுலேஷனில் இமீடியட்டாக ஒரு வேல்யூவை பிரிண்ட் ஆகிட்டுங்கிறது கிளியர் ஆகிட்டு. இப்போ டாலர் ஸ்ட்ரோப். ஸோ டாலர் ஸ்ட்ரோப்புங்கிறது கரண்ட் சிமுலேஷனில் எண்ட் ஆஃப் த வேல்யூ என்னங்கிறது தான். இங்கே நீங்கள் டாலர் ஸ்ட்ரோப்பை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். a = 2, அதுக்கு அடுத்த லைன்லேயே டாலர் டிஸ்பிளேக்கு அடுத்தே நான் டாலர் ஸ்ட்ரோப்புங்கிறது கொடுத்துட்டேன். பட் டாலர் ஸ்ட்ரோப்புடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 7 வந்திருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே கரண்ட் சிமுலேஷனுங்கிறது என்னென்னா 0 தான். இந்த 0ல் ஃபஸ்ட்டாக எது இமிடியேட்டாக பிரிண்ட் ஆகும்னா அதுதான் டாலர் டிஸ்பிளே. அந்த 0 சிமுலேஷன்லேயே எண்ட் ஆஃப் த வேல்யூ என்ன வருதோ அதுதான் உங்களுடைய டாலர் ஸ்ட்ரோப். ஸோ இங்கே டாலர் ஸ்ட்ரோப்புக்கு a = 7ங்கிறது வரும்.